அஸ்ஸலாமு அலைக்கும் கைஸ். தஹஜுத் தொழுதுட்டு சஹாருக்காக ரெடி பண்ணிகிட்ருந்தேன். இன்றைக்கி நான் சிம்பிளாக தான் செஞ்சேன். முட்டையும் ஒயிட் ரைஸும் புர்தாவும் தான் செஞ்சுருந்தேன். எப்போவுமே நான் மார்னிங் திராட்சை ஊற வச்சு தண்ணி குடிப்பேன். அது குடிச்சிட்டு சஹாருக்கு டைம் ஆகிடுச்சின்னு சொல்லி சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். இந்த ரோஜா 6வது நாள் ரோஜா நோன்பு, அதுக்கு தான் சாப்பிட்டுட்ருக்கேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு மார்னிங் எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிருந்தேன். எங்கள் அம்மா வீடு க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்புறமேட்டு எங்கள் அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணணுன்னு சொல்லிட்டு ஹிஜாப் ஷாலெல்லாம் அடுக்கிட்டு இருந்தேன். ஒவ்வொன்றா எடுத்து மாட்டி விட்டுட்ருந்தேன். இப்போ டைம் நல்லா போணுச்சு. மாட்டி முடிச்சுட்டு உட்காந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தேன். உங்களுக்கு ஹிஜாப் வ்ளாக் வேணும்னா சொல்லுங்கள், நான் போடுறேன் என்னோடய கலெக்ஷன். அப்புறமேட்டு லுஹர் தொழுகிறதுக்காக ரெடி ஆகிட்டு இருந்தேன். அல்ஹம்துலில்லாஹ் நல்லபடியாக லுஹர் தொழுது முடிச்சிட்டேன். அஸ்ஸலாமு அலைக்கும் கைஸ். இப்போ தான் லுஹர் தொழுதுட்டு உட்காந்துட்ருக்கேன். டைம் 1:15 இருக்குது. நெக்ஸ்ட்டு அசர் தொழுகணும். தொழுதுட்டு என்னென்ன பண்ணுறோன்னு சொல்லி வாங்க பார்க்கலாம். ஊதுபத்தி ஏற்றி வச்சுட்டு இருந்தேன் வீட்டுக்கு. அப்புறமேட்டு எங்கள் அம்மா சில்லி சிக்கன் செய்கிறதுக்காக சிக்கனில் சிக்கன் மசாலா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, உப்பு, மிளகாத்தூள், தயிர், எலுமிச்சம் பழம் 1 புழிஞ்சி, அப்புறமேட்டு கஸ்தூரி மேத்தி எல்லாம் போட்டு கலக்கிட்டு இருந்தாங்க. அப்புறமேட்டு அரிசி மாவும் போட்டுட்ருந்தாங்க. போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்ச நேரம் ஊற வச்சுட்டாங்க. சிக்கன் மசாலா பத்தலைன்னு சொல்லி, சில்லி சிக்கன் மசாலா பத்தலைன்னு சொல்லி அது எக்ஸ்ட்ரா மறுபடியும் போட்டுட்ருந்தாங்க. போட்டு கலந்து வச்சுட்டு இருந்தாங்க. அப்புறமேட்டு குழந்தை கூட கொஞ்ச நேரம் நாங்கள் விளையாடிட்டு இருந்தோம். என் அக்காவோட குழந்தை கூட விளையாடி முடிச்சுட்டு எங்கள் அம்மா நோன்பு திறக்கிறதுக்காக ஃப்ரூட்ஸ் எல்லாம் கட் பண்ணி வச்சிட்ருந்தாங்க. நான் சும்மா இருக்கிற நேரத்தில் அப்புறமேட்டு ஈவினிங் 6:17 ஆகிடுச்சு. நோன்பு திறக்கிற வேண்டிய நேரம் வந்துடுச்சு. கொஞ்ச நேரம் பால்கனியில் நின்று காற்று வாங்கிட்டு இருந்தேன். அப்புறமேட்டு நோன்பு திறக்கிறதுக்காக மஸ்ஜித்தில் துவா சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த துவாலாம் சொல்லிவிட்டு நோன்பு நல்லபடியாக திறந்துட்டு அல்ஹம்துலில்லாஹ். நீங்களும் நல்லபடியாக நோன்பு திறங்க, துவா செய்யுங்க எல்லாருக்காகவும். நானும் எல்லாருக்காகவும் துவா செய்கிறேன். எங்கள் வீட்டில் நோன்பு திறக்கிறதுக்காக இன்றைக்கி இதெல்லாம் தான் செஞ்சுருந்தாங்க. அப்புறமேட்டு ஒரு வழியாக ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நான் தண்ணியும் பேரிச்சம்பழம் தான் சாப்பிடுவேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு மற்றதெல்லாம் சாப்பிடுவேன். எல்லாமே நல்லா இருந்துச்சு. சாப்பிட்டு முடிச்சுட்டு என் அக்கா ஒரு ரெசிபி செஞ்சுருந்தா. அவள் அது பேர் மறந்துடுச்சு. எங்கள் அம்மா ரோஸ் மில்க் செஞ்சுருந்தாங்க. இந்த வீடியோவில் காமிப்பேன், அது பாருங்கள். எனக்கு நேம் மறந்துடுச்சு. அப்புறமேட்டு ஜூஸ் குடிச்சிட்டு இருந்தேன். என் தம்பி தான் எனக்கு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தான். என் அக்காவுக்கு என்னோடய இன்னொரு தம்பி எடுத்துகிட்டு இருந்தான். வீடியோ எடுக்கும்போது நடுவில் எல்லோரும் வந்துட்டு இருப்பாங்க. அப்படியே ஜாலியாக போணுச்சு அன்றைக்கி நாளே. அமைதியாக நோன்பு வச்சாலே மனசெல்லாம் அமைதியாக நிம்மதியாக இருக்குது. ஞாபகம் வந்துடுச்சு. கஸ்டர்ட் தான் என் அக்கா செஞ்சுருந்தா. அதோட ரெசிபி உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன். ரொம்ப நல்லாவே செஞ்சுருந்தா. டேஸ்ட்டாக இருந்துச்சு என் அக்கா செஞ்சது. அவளுக்கு இது செய்கிறதுக்கு ரொம்ப பிடிக்கும். அவள் அதுவும் இல்லாமல் இதை நல்லாவே செய்வாள். போன ரம்ஜானுக்கு அவள் செஞ்சு தந்தா. இந்த ரம்ஜானுக்கு அவள் எங்கள் வீட்டில் இருந்தால் அதனால் எங்களுக்கு செஞ்சு தந்தா.
அப்புறம் ஃபயாஸ் அவங்க வந்து ஒர்க்கு முடிஞ்சு வீட்டுக்கு வந்திருந்தாங்க. அவங்களுக்கு நான் எல்லாமே எடுத்து வச்சுருந்தேன். அவங்க வந்தோடனே அது எல்லாமே கொடுத்து அவங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு, எங்கள் அம்மா வந்து நைட்டுக்காக சப்பாத்தியும் சிக்கன் கிரேவியும் தான் செஞ்சுருந்தாங்க. செஞ்சு முடிச்சிட்டாங்க. சாப்பிட்றதுக்காக எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு இருந்தேன். கிரேவி மட்டும் கொஞ்சம் நேரம் ஆச்சு சமைக்கிறதுக்கு. அது சமைச்சிட்டு இருந்துச்சு. அது சமைஞ்ச உடனே எடுத்து வச்சு சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். அல்ஹம்துலில்லாஹ் ரொம்பவே டேஸ்ட்டாக வந்துருந்துச்சு. நல்லபடியாக சாப்பிட்டு முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ரெடி ஆகிட்டு இருந்தோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய். அஸ்ஸலாமு அலைக்கும்.